வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து யோகோட கணக்கு பார்த்துருந்தோம் போன காணொலியில். இப்போ நம்ம வந்து அந்த யோக்கு நான் வந்து மார்க் போட்டுட்டு இருக்கேன். 2.5 இன்ச்சு கரெக்டாக நமக்கு வந்து வந்திருக்கு. ஃப்ரண்ட்டோட அளவு வந்து 2.5 இன்ச்சு வந்திருக்கு. யோக்கில் சைடில் வந்து 3.5 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ இந்த 2.5 இன்ச்சு எப்படி வந்தது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம பொதுவாக வந்து 2, 2.5 அப்படின்னு வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல மடியும் அப்படின்றதுக்காக நம்ம பொதுவாக வைக்கக்கூடாது, ஒரு கணக்கோட தான் வைக்கணும். அப்போ எவ்வளோ வருதோ அந்த கணக்கு போட்டு வைக்கணும். அதை எப்படி கணக்கு வந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இப்போ இதில் வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து 13.5 இன்ச்சு. அப்போ ப்ளவுஸ் உயரம் 13.5 இன்ச்சுனா 14 இன்ச்சுனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம், 3.5 இன்ச்சு யோக்கோட ஹைட்டை நம்ம கணக்கு எடுப்போம். இப்போ 13 அப்படின்னும் போது 1 இன்ச்சுக்கு அரை இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். இதில் வந்து 14ல் அரை இன்ச்சு மைனஸ் ஆயிருக்கு, 13 இருக்கு உயரம், ப்ளவுஸோட உயரம். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோதான் போடக்கூடியவங்க, உயரம் கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு விதத்தில் இப்போ அரை இன்ச்சு நம்ம குறைவாக இருக்கனால ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அப்போ இப்போ வந்து 3.25 தான் இவங்களுக்கு வைக்கணும். அடுத்து 2வது வழிமுறை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மேல்பாடி அளவும் மேல்பாடியோட அளவும் இடுப்பு அளவும் எவ்வளோ இருக்கு, அப்பர் செஸ்ட்டும் வேஸ்ட் அளவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். அப்பர் செஸ்ட் வந்து 35, வேஸ்ட் அளவு இடுப்பு அளவு வந்து 32, அதாவது மேல்பாடி இடுப்பு இதுக்கு வந்து 3 இன்ச்சு தான் வந்து வித்தியாசம் இருக்கு. 6 இன்ச்சு வித்தியாசமா டிஃபரெண்ட் இருந்தா, அதாவது இடுப்பு அளவு வந்து அப்பர் செஸ்ட்டை விட 6 இன்ச்சு குறைவா இருந்ததுன்னா அவங்களுக்கான உடம்பு சீரான அளவு, அதை இப்படியே வைக்கலாம். அப்போ இதுல வந்து 3 இன்ச்சு இருக்கு பாத்தீங்கன்னா, 32, 33, 34, 35 3 இன்ச்சு தான் இருக்கு, 6 இன்ச்சு இல்லை. அப்போ வயிறு வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம், இந்த டம்மி வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 இன்ச்சு அதிகமா இருக்கும் பொழுது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதத்தில் நம்ம இதுல இருந்து குறைக்கணும், இந்த 3.25 இருந்து. அப்போ 1, 2, 3 கால் குறைக்கும் பொழுது 2.5. இந்த 2.5 தான் இப்போ நமக்கு இங்க ரெடியா வந்திருக்கு. இப்போ பாருங்க, ஃப்ரண்டோட அளவுல நான் 2.5 ரெடியா வச்சிருக்கேன். அப்புறம் சைடில் வந்து நமக்கு அந்த பேக்கோட காப்பி பண்ணி அந்த கீழ்படி அளவு, அதாவது அண்டர் பெஸ்டோட சுற்றளவு எல்லாம் மேட்ச் பண்ணி அது நமக்கு சைடில் வந்து 3 நமக்கு காமிச்சிருக்கு, ஓகேவா? அப்போ இந்த ஃப்ரண்டோட கணக்கு இதுதான். யோக்கோட அளவு நம்ம 3.25 இருந்து ஃபர்ஸ்ட் 3 இருந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 3 தான் நமக்கு ரெகுலராக 14 இன்ச்சுக்கு, அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். அரை இன்ச்சு உயரம் குறைஞ்சதுனால 1 இன்ச்சுக்கு அரை இன்ச்சு விகிதத்தில் அரை இன்ச்சு குறைவாக இருந்ததுனால 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிட்டோம். 2வது என்ன பண்ணோம், மேல்பாடிக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை 6 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம அப்படியே வச்சிருந்திருப்போம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ குறைவா இருக்கோ அப்படின்னு பாக்குறோம். இதுவே வந்து 7 இன்ச்சு 8 இன்ச்சு இருந்ததுன்னு வைங்களேன், இப்போ 6 இன்ச்சை விட கூடுதலா இருந்ததுன்னா இந்த 3.25 இருந்து 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விதத்துல ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிகிட்டே வருவோம். இப்போ இது குறைவா இருக்கு, அப்போ வயிறு அதிகமா இருக்கு. வயிறு ரொம்ப ஒட்டி இருந்ததுன்னா 6 இன்ச்சோட 7 இன்ச்சு 8 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த 3.25 கூட 1/4 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விதத்துல ஆட் பண்ணுவோம். இப்போ இது வந்து குறைவா இருக்கு, அப்போ வந்து வயிறு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வயிறு அதிகமா இருக்கும்போது நம்ம அந்த யோக்கை குறைச்சாதான் அந்த ஃபிட்டிங் வந்து சூப்பரா இந்த இடம் மடியாம இருக்கும். இப்படி கணக்கு போட்டு பண்ணா மட்டும்தான் இந்த யோக்கெல்லாம் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக கொண்டு வந்தாதான் அது போய் கரெக்டாக ஸ்டொமக்கில் வயிறுல படாம சுருண்டாம சூப்பரா வரும், ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நன்றி.